நீங்கள் அல்லாஹ்வோடு பயமுள்ள, அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள, அல்லாஹ்வினுடைய உணர்வுள்ள, அல்லாஹ்வுடைய பயம் இருக்க புனிதமான அச்சிடைய கடமையை மனைவியோடு வருகிறார்கள், பிள்ளையோடு வருகிறார்கள். ஆனால் இந்த பாலை வனத்திலே மனைவியை விடுகிறோடு வருகிறார்கள். ஆனால் இந்த பாலை வனத்திலே மனைவியை விடுகிறார்கள், அந்த குழந்தையை விடுகிறார்கள். பாலை வனத்திலே விட்ட பொழுது அல்லாஹ்வினுடைய உத்தரவோ, ஹாஜர் நாயகி இறைவனுடைய உத்தரவா, நீங்கள் சென்று வாருங்கள். பிள்ளை சொல்கிறது இறைவனுடைய உத்தரவா, மாஷா அல்லாஹ். அவர்கள் பட்ட தியாகம் என்ன! உணவு கிடையாது, குடிப்பதற்கு நீர் கிடையாது, எங்கேயோ செல்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே ஏன் அல்லாஹ்வினுடைய அந்த பயம் வர வேண்டும் என்று தெரியுமா? அல்லாஹ்வினுடைய அந்த நெருக்கம் வர வேண்டும் தெரியுமா? மஅரிஃபத் என்று சொல்கின்ற ஆழமான தத்துவமான யதார்த்தமான ஃபஜஅல் அஃபைதத்தன் மினன் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்கள் தஹவி இலைஹிம் وجعل أفئدة من الناس تهوي إليهم فإنها تقوى القلوب. யாருடைய உள்ளம் அல்லாஹ்வினுடைய உணர்வு உள்ளதாக, யாருடைய உள்ளம் அல்லாஹ்வினுடைய பயம் உள்ளதாக, யாருடைய உள்ளம் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் உள்ளதாக வருவார்கள் என்றால் இந்த பூமியினுடைய மண்ணினுடைய மகிமையையும் இந்த பூமி சுமந்திருக்கக்கூடிய மகத்துவத்தையும் அறிந்து கொள்வார்கள். وَمَن يُعَظِّمْ مِن شَعَائِرِ اللَّهِ وَمَن يُعَظِّمْ مِن شَعَائِرِ اللَّهِ. கஅபாவை காணுகிற பொழுது உங்களுக்கு ஒரு கருப்பு நிறமாகத்தான் தெரியும். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்க்கும் பொழுது அது ஒரு கல்லாகத்தான் தெரியும். மகாமை காணும் பொழுது அது ஒரு காற்றாகத்தான் தெரியும். சபாவை பார்க்கும் பொழுது ஒரு மலையாகத்தான் தெரியும். அதுவல்ல பைத்துல்லாஹ். யார் காபத்துல்லாஹ்வினுடைய முன்னாலே இருந்து, பாபுல் கஅபாவிலே இருந்து அழுதவர்களாக, புலம்பியவர்களாக, உள்ளத்திலே உறுதியானவர்களாக, யகீனுள்ளவர்களாக, அல்லாஹ்வை நம்பியவர்களாக இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கஅபாவை காணுகிற பொழுது அழுதார்களே, கஅபாவை காணுகிற பொழுது உள்ளம் உருகினார்களே, கஅபாவை காணுகிற பொழுது கண் கலங்கினார்களே. இறைவா, என்னுடைய அத்தனை நியமத்துகளையும் ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக என்று கேட்டார்களே. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கஅபாவை காணும் பொழுது இந்த அளவுக்கு நான் உலகத்திலே வருவதற்கு இறைவா அந்த என்னுடைய பெற்றோர்கள் தான் காரணமாக இருந்தார்களே, அந்த சீதோவிகளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்று கேட்டார்களே. இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த பூமியிலே காலடி வைக்கும் பொழுது சொன்னார்களே, இந்த மண் மகத்துவமானது, இந்த மண் மகிமை பொருந்தியது, இந்த மண் உயர்ந்தது. இந்த மண்ணிலே இறைவா என்னுடைய கால்பாதத்தை வைக்கும் பொழுது என்னுடைய நடமாட்டங்களை, என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய பார்வைகளை கண்ணியமானதாக, கண்ணியம் கொடுக்கக்கூடியதாக மாற்றுவாயாக என்று இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஏன் கேட்டார்கள் தெரியுமா? கஅபாவினுடைய அந்த சூழலை பாருங்கள். அந்த சூழலிலே எவ்வாறான மகிமை இருக்கிறது. உலகத்திலே எங்கும் ஒரு ரஹ்மத்து தான் இருக்கிறது. அது மழையாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம், எந்த நியாமத்தாக இருந்தாலும். ஆனால் கஅபத்துல்லாஹ்விலே தவாஃப் செய்கிறீர்களா? 60 நியாமத்துகள் இருக்கிறது. தொழுகிறீர்களே 40 நியாமத்துகள் இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கிறீர்களே அந்த நேரத்திலே 20 நியாமத்துகள் இருக்கிறது. ஒரே நேரத்திலே கஅபாவினுடைய அந்த மதாபிலே நீங்கள் தொழுகிற பொழுது, தவாஃப் செய்கிற பொழுது, கஅபாவை காணுகிற பொழுது 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் அள்ளி சொரிகிறானே. எதற்காக? ஜஅல்னா மஸாபத லின்னாஸ். பயங்கரமான இடமாக இருந்தது, கவலையான இடமாக இருந்தது. இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா மனித குலம் வருகிற பொழுது அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பான இடமாக வஹாதல் பலதில் ஆமீன், எந்த விதமான கவலை இல்லாமல், எந்த விதமான அச்சமும் இல்லாமல் புனிதமான இந்த கஅபாவிலே இந்திய திருநாட்டிலே இருந்து வருகிற பொழுது அந்த கஅபாவை கண்டோமே, அந்த கஅபாவை கண்ட பொழுது எங்களுடைய உள்ளம் உருகியதே. அந்த உள்ளம் உருகியது கஅபாவிலே இருந்து வெளியாகிற பொழுது, யா அல்லாஹ், இந்த பூமியிலே என்னை வாழ வைக்க வேண்டாமா? இந்த பூமியை என்னை விட்டு வெளியேற்றுகிறதே, இந்த பூமியிலே இருந்து
நான் போகிறேனே அழுது புலம்புங்கள். அதுகிலினி முதுகல சிதுகின் வாஹிரிஜினி முகரைய சிதுகின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் காணுகிறார்கள். அந்த மனாமிலே அவர்கள் சிரியாவாக அல்லது பலஸ்தீனாக அல்லது லெபனானாக ஏதோ ஒரு நாடாக இருக்கலாம் என்று அவர் கண்ட அந்த கனவினுடைய சுருக்கத்திலே அந்த மரங்களுடைய தோப்புகளை கண்டு நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு மதீனாவாக வருகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுகிலினி முதுகல சிதுகின், இறைவா இந்த புனிதமான இந்த மகத்தான இந்த இடத்திலே இருந்து என்னை வெளியேற்றுவதாக இருந்தால் நீ தெரிவு செய்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மக்காவை நீ தெரிவு செய்தது போல மதீனத்து மண்ணை இறைவா நீ தெரிவு செய்து எனக்கு தந்திருக்கிறாய் என்று ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்படி இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து வெளியேறுகிறார்கள். வெளியேறுகிற பொழுது அவர்கள் மக்காவில் இருந்து வெளியேறுகிறார்கள். ஆனால் காலோ மக்காவின் பக்கம் இருக்கிறது. மதீனாவை நோக்குகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நாயகமே நீங்க மதீனாக்கு போறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா நீங்க உங்களோட கால் இங்கால வருகிறது. நான் விரும்பவில்லை. இதோ மக்கத்து மண்ணு எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. காபாவினுடைய பாபுல் காபாவிலே உள்ளம் உருகி நீங்கள் துஆ கேளுங்கள், என்ன மகிமை இருக்கிறது. மாஷா அல்லாஹ் 3 மணியில இருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் மலாயிகா மார்களுடைய ஷோபத் இருக்கிறது. 3 மணியிலே இருந்து ஃபஜ்ருடைய நேரம் முஃமின்களுடைய ஷோபத் இருக்கிறது. 3 மணியிலே இருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள் நல்லடியார்களாக அந்த இடத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரணமான இடம் அல்ல. 1,24,000 நபிமார்களுடைய கால்பாதம் பட்ட இடமாக இருக்கிறது. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராபிலே புராக்கை கொண்டு வந்து நபிகளாரை ஏற்றிச் சென்ற ஜிப்ரீலுடைய பால்பாதம் பட்ட இடமாக இருக்கிறது. மலக்குகளுடைய சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வே நல்லடியார்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, எத்தனை தடவைகள் நாங்கள் அல்லாஹ்வை விழுந்து விழுந்து சுஜூது செய்தாலும் யார் செய்த நன்மை என்பது தெரியாது. நீங்கள் யாரிடத்திலையும் சொல்ல வேண்டாம் நாங்க ஹஜ்ஜிக்கு போறோம் என்று கேட்பார்கள். ஹஜ்ஜிக்கு போறது, ஹஜ்ஜிக்கு நாம வரல. கோடான கோடி பணங்கள் இருந்தாலும், கோடான கோடி பணங்கள் இருந்தாலும், எத்தனைதான் பட்டம் பதவிகள் அடிக்கப்பட்டிருந்தாலும், பேங்குகளிலே பணங்கள் இருந்து வீடுகள் சொகுசாக இருந்தாலும் அவர்களினால் இந்த இடத்துக்கு வர முடியாது. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ்வினுடைய உதவி யாருக்கு வருகிறதோ, அல்லாஹ் யாரை அன்பு கொள்கிறானோ அந்த மக்கள் தான் இந்த மக்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 2026ஆம் ஆண்டு இந்த புனிதமான மகாநாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் தருகிறான். 365 நாளிலே ஒரே ஒரு நாள் தான் ஓடோடி வருகிறான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை தேடியவர்களாக ஓடோடி வருகிறார்கள். அந்த ஓடி வந்த மக்கள் எங்கே என்று அல்லாஹ் ஓடி வருகிறான். வானத்திலே இருந்து அல்லாஹ் ஓடி வருகின்ற ஒரு இடமாகத்தான் அரபாவுடைய மைதானம் இருக்கிறது. எதபாயில் மலாயிகா, மலாயிகா மார்களோடு பரிந்து பேசுகின்ற ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க நினைச்சு கொள்ளக்கூடாது, இந்த ஹஜ்ஜுக்கு வாரதே பணம் இருந்தா வார வேண்டி. இனிமேல் நீங்க சொல்லுங்க அல்லாஹ் அழைச்சிருக்கிறான், நான் போய்கிட்டு வாரேன் என்று சொல்லுங்க. வார நேரத்தில் நீங்க வாருங்க. ரமலானுடைய மாதத்தில் லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படுவதற்காக, அல்லாஹ்வினுடைய அச்சம் ஏற்படுவதற்காக, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக புனிதமான ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வினுடைய நெருக்கம் பெற்று சுத்தமானவர்களாக அந்த ஹிராபைத்தி அலித்தாயிபி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இங்கே வருகிறவர்கள் யார் தெரியுமா? நல்லவர்கள் தான் வருவார்கள். இங்கே வருகிறவர்கள் யார் தெரியுமா? பரிசுத்தமானவர்கள் தான் வருவார்கள். இங்கே வருகிறவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய உணர்ந்தவர்கள் தான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்ப உறவினர்களும் செய்த தியாகத்தை நாங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த புனிதமான ஹஜ்ஜினுடைய மகாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக இவ்வருடம் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய சங்கைக்குரிய ஹஸரத் அவர்களும் உங்களுடைய பத்ருதீன் பணிப்பாளர் அவர்களும் இன்னும் எத்தனையோ தொண்டர்கள் ஆயிரம்
எங்களை போன்றவர்கள் பல்லாண்டு காலமாக 30 வருட காலமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்வதல்ல. எதற்காக தெரியுமா? மாஷா அல்லாஹ், நீங்கள் எல்லாம் வெண்மையான ஆடை அணிந்து நறுமணம் பூசி அன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய 8வது நாள் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் பாதைகள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் மக்காவுக்குள்ளே இருந்து அங்கே அரபா மினா முஸ்தலிஃபாவை நோக்கி செல்கின்ற அந்த பாதைகளிலே தல்பியா சொல்கின்ற காட்சி இருக்கிறதே, உலகமே அதிர்ந்து நிற்கிறது. அந்த தல்பியாவை கண்டு அரிசி துளும்பி நிற்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஆகவேதான் உங்களுடைய இறுதி மூச்சு என்ன தெரியுமா? ஹஜ்ஜும் மப்ரூர். எப்படி இமாமுனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எப்படி இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எப்படி இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த காபாவிலே கண்ட பொழுது கேட்கின்ற ஒன்று என்ன தெரியுமா? இறைவா, இதை இறுதியானதாக ஆக்கி விடாதே, இறைவா இதை கடைசியாக ஆக்கி விடாதே, இது உன்னுடைய மகத்தான பூமி. யார் யார்களெல்லாம் இந்த புனிதமான பூமியிலே அமலுன் சாலிஹ் நல்ல அமல்களை புரியுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை அமல்களை தூக்கி ஒரு பொக்கியில வச்சுவிட்டு அடுத்த இந்த காபாவில செய்கிற அரபா மினா முஸ்தலிஃபாவில செய்கிற இந்த அமல்கள் எல்லாம் ஒரு தராசில வைத்தீங்கடா, இதுதான் கனமாகி விடும். எந்த அளவு என்றால் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாளினுடைய அமல் தெரிகிறது. நாங்கள் எல்லாம் ஓடுகிறோமே 27 என்று, அந்த நாளை விட சிறப்பான ஒரு நாள் இருக்கும் என்றால், இந்த உலகத்திலே மகத்தான ஒரு நாள் இருக்கும் என்றால், இந்த உலகத்திலே இறைவன் இறங்கி வந்து அடியார்களை என்னிடத்திலே கேளுங்கள் என்று சொல்கின்ற ஒரு நாள் இருக்கும் என்றால் அது அரபாவுடைய மைதானம் தான். அன்புக்குரிய அல்லாஹ்வே நல்லடியார்களே, அரபா மினா முஸ்தலிஃபா இதை நோக்கி செல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த காட்சி இருக்கிறதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. உள்ளமெல்லாம் உருகியவர்களாக, பரட்டை தலையுடையவர்களாக, வெண்மையான ஆடை அணிந்தவர்களாக எதை உணர்த்துகிறது தெரியுமா? வாழ்ந்தாயே, உலகத்திலே வாழுகிறாயே, பட்டம் பதவிகளிலே இருக்கிறாயே, பணக்குவியலிலே குடி இருக்கிறாயே, ஆனால் இப்பொழுது நீ உன்னுடைய கையிலால் 2 வெள்ளை புடவை எடுத்து போத்துவோம், ஆனால் ஒரு நாளையிலே ஒன்று அவர்கள் போத்த போகிறார்கள் என்று ஞாபகம் வர வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய புனிதமான இந்த அமலை செய்வதற்கு எங்களிடத்திலே இருக்க வேண்டியது தெரியுமா? வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நாங்கள் செய்கிற ஹஜ்ஜி யாருக்காக? எங்களை படைத்து, எங்களுக்கு உணவளித்து, எங்களை பராமரித்து, எங்களை பாதுகாக்குகிற அந்த வல்லவண்டி ஒவ்வொன்றாக விட்டவர்களாக, கடலினுடைய நுரையளவு இருந்தாலும், மடையினுடைய கனமளவு இருந்தாலும், மண்ணினுடைய தூசளவு எங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் அப்படியே கரைந்து விடுகிறது என்றால், மாஷா அல்லாஹ், நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை ஊர்ல இருந்து வரக்கில கட்டி அணைக்கிறாங்க. நம்ம சொல்றது தெரியுமா? முசாபகா செய்யுங்க, ஆனா மோகனக்கா செஞ்சு கட்டி அடைக்க வேணாம். நிறைய சாப்பாடு அடிச்சு வயிறு ஃபுல்லா இருக்கு, யாராவது பிடிச்சி அமுக்கிட்டாங்கன்னு சொன்னா கீழால போயிடும். ஆனா நீங்க ஹஜ்ஜ முடிச்சு போட்டு நீங்க போங்க, போற நேரத்துல உங்களை பிடிக்குகிற ஒவ்வொன்றும் இந்த உதடு இருக்கிறதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு பொண்டி ஒன்றாக சொர்க்கத்திலே இருந்து வந்த அந்த கல்லை முத்தமுட்ட இந்த உதடாக இருக்கிறது, இந்த வதனமாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ், நபிமார்கள் மலக்குகள் எல்லாம் அந்த காபாவை முத்தமிட்டார்களே, அந்த முகத்தை நீங்கள் காபாவில் இட்டு அந்த முகமாக உங்களுடைய முகம் இருக்கிறது. உள்ளமும் இறைவனோடு நெருக்கமாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ், 2 அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள், நன்மையை அதிகமாக செய்யுங்கள், பாவங்களை களையுங்கள். அடுத்ததாக வலா ஜிதால ஃபில் ஹஜ்ஜி, உங்களுக்கு எந்த விதமான தர்க்கமும் வேண்டாம், நாவை பேணிக் கொள்ளுங்கள். நாவு பேணுவதற்காகத்தான் காபாவிலே நுழைந்த பொழுதே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கண்ணியத்தை பேணுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வே நல்லடியார்களே, கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டுமா? ஒரு மூமினுக்கு 2 அடையாளம் தான். நாங்க தவாபு செய்கைகள் கேட்கிறோம், அல்லாஹும்ம ர்ஸுக்னி பி வஜ்ஹிகல் கரீம், இறைவா உன்னை காணும் பாக்கியத்தை தருவாய். தமிழ்ல தெரியல நமக்கு, அதனால நாங்க சொல்லி கொண்டு போகிறோம், அல்லாஹும்ம ர்ஸுக்னி அல்லாஹும்ம
மர்சுகுனி லிவஜ்ஹிகல் கரீம், இறைவா உன்னை காணும் பாக்கியத்தை தருவாயாக. இரண்டாவது கேட்க வேண்டியது தெரியுமா? இமாம் ஹலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு துஆ கேட்டார்களே, அல்லாஹும்ம மர்சுகுனி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், இறைவா எனக்கு ஷஹாதத்தை தருவாயாக. அடுத்ததாக கேட்டார்கள், அல்லாஹும்ம ஜஅலில் மௌத, அல்லாஹும்ம ஜஅலில் மௌத ஃபில் மதீனா மன் இஸ்ததாஅ மின்கும் ஐ யமூத ஃபில் மதீனா ஃபல்யமுத். நீங்கள் மதீனாவிலே மரணிக்க விரும்பினால் அங்கு மரணிங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது, எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. மோமீன்களுடைய நோக்கம், மோமீன்களுடைய தேவை, மோமீன்களுடைய எண்ணம், மோமீன்களுடைய இலக்கு, மோமீன்களுடைய இலட்சியம் அல்லாஹ்வை சந்திக்கிறது. சந்திரனை காணுவது போல் அல்லாஹ்வை சந்திப்பது. இரண்டாவது என்ன தெரியுமா? பூமா நபியினுடைய அந்த சோபத்திலே இருப்பது. மதீனாவிலே யாராவது மரணிச்சா பாருங்க, ஒரு நேரத்தில் இப்பொழுது 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த ஜனாசா விடுற நேரத்தில் அப்துல் கரீம் தெரியுமா, முஸ்தபாவை தெரியுமா, அப்துல் ராஜிக்கு தெரியுமா? யாரையும் தெரியாது. அல்லாஹும்ம ஃபில்லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம ஜஅல்லஹு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்களோ, எப்படி சஹாபாக்கள் கேட்டார்களோ, அப்படியான ஒரு மரணம் மதீனாவிலே கிடைக்கிறது. நகூன லஹு ஷாஹிதா, நான் சாட்சியாக வருகிறேன். ஷஃபிஆ, நான் அவர்களுக்கு சிபாரிசு. இதை விட மகத்துவம் என்ன இருக்கு? மாஷா அல்லாஹ். என்னதான் இந்த உலகத்தில் நிலைமை இருந்தாலும் இந்த கஅபாவை காண்ற ஆனந்தம் இருக்கிறதே, இந்த கஅபாவில செய்த அமல்கள் இருக்கிறதே. அதனாலதான் ஆண்களும் பெண்களும் சுபகினுடைய நேரம் வந்தாலே நம்ம நாட்டில என்ன செய்கிறோம்? நல்லா இருக்க போதில் படுகிறோம். ஆனா நேரத்தில் ஓடோடி அமல் செய்கிறார்கள். இதை யாரு தந்தது தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இது நேமமாக வர வேண்டும், இது நேமமாக வர வேண்டும். நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். ஆகவே இவர்களை காணுகிற பொழுது அதிகமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று ஸலாத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலங்கை திருநாட்டிலே இருந்து உங்களை சந்திப்பதற்கு எனக்கு கிடைத்த நான் பாக்கியமாக கருதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் புனிதமான அரபா மினா முஸ்தலிபாவிலே முடித்து விட்டு போகிற பொழுது அல்லாஹ்வினுடைய சொர்க்கத்தினுடைய சான்றிதழ் பெற்றவர்களாக இந்த அரபாவிலே இருந்து வருகிற பொழுது ரஜா கயோமி வலதத்து உம்மு, அன்று பிறந்த பாலகர்களாக அல்லாஹ் மலாயிகா மார்களிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு சமூகமாக அல்லாஹ்வினுடைய நெல்லடியார்கள் தவாபுல் இஃபாதாவை முடிக்கும் பொழுது வலதிலும் இடதிலும் 2 மலக்குகள் வந்து உங்களுக்கு நன்மாராயை சொல்கிறார்களே, இன்றைய தினம் நீங்கள் மகத்தானவர்கள், நல்லவர்கள் என்று அந்த சான்றிதழை பெற்றவர்களாக மாறுவதுதான் இந்த ஹஜ்ஜினுடைய இலக்காக இருக்கிறது. இது ஏனைய காலங்கள் போன்றது அல்ல, இனி உம்ராவினுடைய காலங்கள் போன்றது அல்ல. ஆகவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய கண்ணியத்துக்குரிய கைதரலி ஹசரத் மௌலானா அவர்களும் பேசியிருக்கிற காரணத்தினால் நேற்று ஃபுல்லா தாய்வு போயிட்டு வந்து இன்றைக்கு 2 மணிக்கு தான் வந்தன ஜியார ஜோரானாக்கு போயிட்டு வந்து. ஆகவே தொண்டை இப்படி ஆகிவிட்டது. எங்களுடைய தொண்டைக்கும் உடலுக்குமாக மௌத்து வரைக்கும் உங்களை போல விருந்தாளிகள் நாங்க மௌலிகமாக இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பணிவிடை செய்யறதுனால எங்களுக்கு உடம்புல ஜாம் என்று இருக்கு, உறுதியா இருக்கு. நீங்க எல்லாம் துவா செய்து கொடுங்க. எனக்கு ஹஜரத்துக்கு இந்த நிறுவனத்துக்கு துவா செய்து கொடுங்க. இன்னும் வர இன்ஷா அல்லாஹ் நீண்ட காலம் அந்த பணியை செய்து அல்லாஹ்வினுடைய அருட்பாக்கியம் பெற்ற நல்ல மக்களாக என் மனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எங்கள் அனைவருடைய ஹஜ்ஜும் மப்ரூராக ஆக்குவானாக. மீண்டும் மீண்டும் இந்த புனிதமான மண்ணுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. யார் ஆகிரியை இந்த மண்ணிலே கழிக்காமல் எங்களுடைய ஆத்மாக்களை எடுத்து விடாதே நாயகனே. இறுதியாக மூமா நபியினுடைய அந்த சுபத்திலே மகாமம் மஹமூதா என்ற இடத்திலே ஹவுதல் கௌதர் என்ற மதுரமான தண்ணீரை முபாரக்கான நபிகளாருடைய அந்த கரத்தினால் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இறைவனை காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.